ரஜினிகாந்த் கமல் படம் டிராப்பா அவசரமா இன்பன் உதயநிதியை தயாரிப்பாளராக்கிட்டாங்களே. உதயநிதி இப்போ தன்னோட மகன் இன்பன் உதயநிதியை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பாளரா மாற்றி அதிரடியா அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. இன்பநிதி அழைக்கப்பட்டு வந்த இன்பன் உதயநிதி ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பாளரா பொறுப்பேற்றிருக்கிறாரு. டான் பிக்சர்ஸ் தயாரிப்புல தனுஷ் இயக்கி நடிச்சிட்டு வர்ற இட்லி கடை படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வாங்கி வெளியிட போவதா அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதுல ரெட் ஜெயண்ட் தயாரிப்பாளர் இன்பன் உதயநிதி என அறிவிச்சிருக்கிறது ரசிகர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. நடிகர் தனுஷ் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இன்பன் உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் கமலஹாசன் இணைந்து நடிக்கிற படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க போவதாகவும் இன்பநிதியை அந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளராக மாற்றப் போவதாகவும் கடந்த வாரம் தகவல்கள் வெளியான நிலையில இப்போ இட்லி கடை படத்தின் அறிவிப்பிலேயே இன்பன் உதயநிதியை தயாரிப்பாளராக அறிவிச்சிருக்கிற நிலையில அந்த படம் டிராப்பா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு.